வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் மாதம் 23 4 பேறுகள். பெண்களுக்கு எப்படி 4 வகை இலக்கணங்களோ அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்பது போல ஆண்களுக்கான இலக்கணம் என்ற அடிப்படையில் பொதுவாகவே மனிதர்களுக்கான இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு. அறத்தின் வழியே பொருளை ஈட்ட வேண்டும், அதாவது உண்மை, உழைப்பு, உயர்வு என்று சொல்லும்படியாக இந்த உடலை நேர்மையான முறையில் ஈடுபடுத்தி உழைத்து அறவழியில் பொருளை ஈட்டுவது. நாம் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை சேமித்து மற்றவர்களுக்கும் இயன்ற அளவில் கொடுத்து உதவுவது. இதைத்தான் அறவழியில் பொருள் ஈட்டி மகிழ்வது. மற்றவரையும் மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்பதற்காக அறம், பொருள். அதில் கிடைக்கிற இன்பம், அந்த இன்பத்தின் மூலமாக மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை அமைதியான நெறியில் அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு என்ற அடிப்படையில் ஒழுக்க நெறி, அறநெறி, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமாக பெற்ற இன்பத்தில் அப்படியே வீடு, பேறு. வீடு என்று சொன்னால் அந்த இடம் என்று பொருள். என்ன இடம் என்று சொன்னால் சுத்த வெளியே இங்கு வீடு, பேறு. வீடில்லா வீடு என்று மகரிஷி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த வீடு பேரை அடைவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக அருள்நெறி பாதையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவே 4 வகை பேறுகள் என்று சொல்லி, அந்த பொருள் வந்தவுடனே திசை மாறிவிடக்கூடாது என்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காலகட்டத்தில் நிறைய வருமானம் வருகிறது. அப்போது அவருக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறது என்றால், குடுவாஞ்சேரியில் உள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்களை அவர் காலத்தில், அவர் இளமையாக இருந்தபோது கயிற்றுக்கட்டிலில் போட்டு வேகமாக தூக்கி கொண்டு சென்னைக்கு போவார்களாம். அந்த அதிர்ச்சியிலேயே நிறைய நோயாளிகள் இறந்து விடுவதாக அவர் சொல்லுகிறார். அதனால் வருமானம் அதிகரித்த இந்த நிலையில் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஒரு டிரைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர்கள் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்யணும். நோய்வாய்ப்பட்டவர்களை உடனே அவர்களை ஏற்றி கொண்டு போய் சென்னையில் மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருத்துவம் பார்க்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணம் விரிது பாருங்கள். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற தற்சமயத்தில் பொருள் வந்தவுடனே புத்தி மாறிவிடுகிறது. இதை கவிஞர் வாலி அற்புதமான ஒரு பாடலில் எழுதியிருப்பார். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம் கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க